இன்னைக்கு ஏப்ரல் 19. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அடுத்ததாக இது நாள் வரைக்கும் 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி செய்த பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்று பிரதமராக பதவி வைத்து வந்தார்கள். இனிமேல் அந்த பதவிக்கு போட்டி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இந்த தேர்தல் இன்னைக்கு நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் தங்களது ஆட்சி காலத்தை முடிவு செய்ததன் அடிப்படையில் பிரதமர் மோடி உட்பட அவர்களுடைய பதவி காலம் முடிவு அடைந்ததை ஒட்டி இந்த தேர்தல் இன்னைக்கு நடைபெற்றது. சிறப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்தியது. காலை 6 முதல்ல இந்த பணிகள் நடைபெற்று 7 மணிக்கெல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஊர்களையும் இது சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதி, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதி கணக்கான்றாங்க. முக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணி அமைத்து, காங்கிரஸ் இந்திய கூட்டணி, திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் அந்த தேர்தலை சந்திக்கின்றன. அதுபோல பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணி அமைத்து பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றன. அது மாதிரி அதிமுக தேமுதிக ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த மிகப்பெரிய தேர்தலானது தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது. காயல்படிந்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த தேர்தல் அனைத்து வார்டுகளிலும் நடைபெற்றது. வாக்குகளை செலுத்துவதற்காக பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் காலையிலிருந்து வர ஆரம்பித்தாங்க. இஸ்லாமியர்களாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த காயல்படத்தில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறு, அதனால் காலையில் பெரும்பாலும் கொஞ்சம் பேரும், அதுக்கு அடுத்தாப்புல ஜிம்மா தொழுதுட்டு மீதி பேரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார்கள். அந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வாக்காளர்கள் அனைவரும் 6 மணிக்கு வாக்குகளை அளித்ததால் வாக்குச்சாவடி அனைத்தும் 6 மணிக்கு மூடப்பட்டது.